ஹலோ மக்களை, பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் vlogger. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷனில் மக்கள் இருக்காங்க. பட் இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் வாழ்க்கை மக்களை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஷோரூம் தான் மக்களை போக போகிறோங்க. ஒரு ஷார்ட்டான ஒரு பிஸ்னஸ் மக்களை கவர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆல்ரெடி கோயம்புத்தூர் ஷோரூம் அது வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருக்க மக்கள். பட் அன்றைக்கி நம்ம பிளான் பார்த்தா ஒரு மெமோ ட்ராவல் பண்ணி நம்ம போகலான்னு மக்களே. பட் அதான் போக முடியல, அதனால் பேசஞ்சர் ட்ராவல் பண்ணிடும். ஸோ இனி இப்போ தான் ஒரு மெமோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போக போகிறோம் மக்களே. பட் ரொம்ப வீடியோ சூப்பராக இருக்க போகுது மக்கள் நினைக்கிறேன். நம்ம சேனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மக்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 வீக் பக்கத்து சேனல் வீடியோஸை போட்டுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மாதிரி வீடியோஸ் போட போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கரெக்டாக 11:45 தான் ட்ரெயினுங்க. கரெக்டாக 11:50 தான் ட்ரெயின். இப்போ ட்ரெயின் தான் ஒரு 10:45 ஆச்சுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படி நம்ம உள்ளே போகலாங்க மக்களே. ஸோ வாங்க போக டேட்டில் அப்படி பார்க்கலாங்க. ஓகே மக்களே, அப்படி தண்டை கொள்ள அப்படியே வந்துட்டாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்ம தான் நினைக்கிறேன் சொல்லி மக்களே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க. ஸோ நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 3 தான் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ பிளாட்ஃபார்ம் 3 போயிட்டு இருக்கப்போ ஸோ பிளாட்ஃபார்ம் 3 போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்த்தா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க. பட் ஒரு தோசை சாப்பிட்டேங்க. பட் நல்லாவே இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டு நேரம் ஒரு வந்தாச்சுங்க மக்களே. ஸோ நம்ம பார்த்தா பிளாட்ஃபார்ம் 3 தான் மக்களே ஆல்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பேக் பார்த்தாலும் தெரியும் நிற்க நம்ம ட்ரெயின் தான் ரெடியாக நிற்கிதுங்க. ஸோ அப்படியே உள்ளுக்குள்ளே போய் ஏறலாம் மக்களே. எப்படி கோச்சஸ் எப்படின்னு பார்த்துட்டு சூப்பராக எங்கள் ஜெர்னி இங்கே கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாங்க. ஸோ அப்படியே நம்ம கோச் ஏறலாங்க மக்களே. ஸோ எப்படின்னு பார்க்கலாம் கோச்சஸ். இதுதான் மக்களே நம்ம போகக்கூடிய ட்ரெயின் மக்களே. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து ரெஸ்ட் ரூம் பஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. ரெஸ்ட் ரூம் பிரச்சனையா கோச் ரொம்ப நீட்டாக க்ளீனாக சூப்பராக குட்டியான ஒரு மெமோ ட்ரெயின் தாங்க மக்களே. கிட்டத்தட்ட 12 கோச் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. சின்ன ட்ரெயின் தாங்க மக்களே. ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் கூட்டம் இல்லை மக்களே. நம்ம ஃப்ரீயாக தான் ட்ரெயின் இருக்குது. ஸோ நீ போக இவ்வளோ கூட்டம் இருமான்னு தெரியல மக்களே. ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு நிறையா ஸ்டாப் இருக்குது. எல்லா ஸ்டாப்பும் நின்று தான் போவாங்க. மெமோ ட்ரெயினால எல்லா ஸ்டாப் நின்று தான் போகும். பெருசாக கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. பட் போக இங்கே எப்படி தெரியலைங்க. ஸோ பாப்பா எப்படி இருந்தீங்க மக்களே. ட்ரெயின் டிபார்ச்சர் டைம் ஆச்சு மக்களே. கிட்டத்தட்ட 11:53 ஆச்சு மக்களே. வித்தின் ஒரு 2 நிமிஷத்தில் ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகுங்க. பட் இந்த ட்ரெயினோட ரூட்டு சொல்லிடுறாங்க மக்களே. வந்து போத்தனூர் ஜங்ஷன், வாளையார் அண்டு பாலக்காடு, ஒத்தப்பாலம், ஷோர்னூர் ஜங்ஷன் மக்களே. பட் எல்லாம் நிறைய ஸ்டாப் நிறையா இருக்குது மக்களே. இப்படி எல்லாமே நான் கவர் பண்ணுறேன். அப்படி பாருங்கள். பட் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ஒரு அதாவது கேரளா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். பட் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆன் டைம் பார்த்து ட்ரெயின் வந்து டிபார்ச்சர் ஆயிடுச்சு மக்களே. கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்போ தான் நமக்கு போத்தனூர் தாங்க. ஸோ கிளைமேட் லைட்டு மழை பெஞ்சு சூப்பராக இருக்கும் மக்களே. பட் மழை வர மாதிரி தெரில. பட் செம்மையாக வெயில் அடிக்குதுங்க. பட் நானும் மழை பெய்யும் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் பெருசாக மழையெல்லாம் இல்லை. இந்த வெயிலில் மழை பிறந்துட்டுருக்குங்க. ஸோ பார்க்கலாம். கொஞ்சம் கேரளா பக்கம் போகல. பட் போவோம் எப்படி கிளைமேட் எப்படி பார்க்கலாம் என்னங்க. ஸோ பழைய வந்து 8 மணி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் மக்களே. இப்போ நீங்கள் பெருசாக கூட்டம் இல்லைங்க. அடுத்த ஸ்டேஷனில் யார் மேலே பெரியாக தான் இருக்குங்க. அப்படி வரைக்கும் தான் ஓரளவுக்கு கூட்டம் ஏறி இருக்கும் மக்களே. நெக்ஸ்ட்
அது சாப்பிட்டுக்கிறேன் கஞ்சிக்கோடு நாங்கள் சாப்பிட்டுக்கிறேன்னு கேட்டாங்க மக்களை. ஸோ ஓகே அப்படி போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ போக பாருங்கள் வியூஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களை. பட் மழை பெஞ்சு ஒன்றும் சூப்பராக இருக்கும். அந்த மழை வர மாதிரி தெரில. ஸோ எப்படி பார்க்கலாம் மக்களை இப்போன்னு. அடுத்து தான் நம்ம கேரளாவுக்குள்ளே என்ட்ரி ஆகும்னு நினைக்கிறேங்க. கிளைமேட் வரும் மக்களே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பட் அந்த சைடு மழை நினைக்கிறேங்க. நாங்கள் பார்த்தாலே தெரியல கிளைமேட் வந்து அப்படி இப்படி மாதிரி தான் இருக்குது. மேபி மழை கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. பட் எங்கே செம்மையாக வெயில் அடிச்சிட்ருக்கு. பட் இது கிளைமேட் பார்த்தா லைட்டாக மழை தான் தெரியுங்க. தெரியுங்களா மழையெல்லாம் பார்த்தா லைட்டாக இஷ்டம்லாம் இருக்குது. அதனால் கேரளா என்ட்ரானால் மழை பெய்யும் நினைக்கிறேங்க. ஸோ பார்ப்போம் அப்படின்னு. ஓகே மக்கள் பார்த்தா வாலியார் ரீச்சாக இருக்குங்க மக்களே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காட்சி ஸ்டார்ட் ஆகும் மக்களே. ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா இருக்குங்க மக்களே. ஸோ ஓகேங்க ஸ்டேஜ் டிபார்ச்சர் ஆகலை. பட் இங்கே 2 மினிட்ஸ் ஆல்ட்டுங்க வாலியார் இல்லைங்க. ஸோ ஓகேங்க டிபார்ச்சர் ஒன்று கண்டினியூ பண்ணுறேன். கேரளாவில் என்ட்ரியான பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது மக்களே. அங்கே செம்மையாக வேடிச்சிருந்துச்சு. அப்படியே பாக்கி கேரளா வர வரதான் மழை வர மாதிரி இருக்குங்க கிளைமேட்டுங்க. ரொம்ப காட்டுறேன் பாருங்க. வந்துருச்சு மக்களே. பட் நம்ம நினச்சது பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுங்க. பட் செம்மையாக இருக்குது. ரொம்ப சின்ன வைக்க முடியும் மழை பெய்யலை அப்படின்னு லைட்டாக தூவுது மழை இப்போ. நான் வந்துட்டு அங்கெல்லாம் வெயில் செம்மையாக இருந்துச்சு. பட் நினச்சா வரும்போது எங்கள் மழை வரும்னு நினச்சேன். அதே இடத்துல லைட்டாக மழை தூரிட்டு இருக்குங்க. இன்னும் கேரளாக்குள்ள ஃபுல்லாக போனால் கண்டிப்பாக மழை பயங்கர பெரிய நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து கஞ்சம் போகிறது பாலக்காடு கஞ்சம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதே மாதிரி போகிறது கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே மக்கள் வந்து கஞ்சம் கூட ரீச் ஆச்சு மக்களே. நெக்ஸ்ட் ஸ்டாப் தான் பாலக்காடு ஜங்ஷன் ஸ்டாப்புங்க. ஸோ பாலக்காடு ஜங்ஷன் கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கால் இல்லைங்க. இப்போ பாஞ்சில் வந்து நின்றுட்டே வந்துட்டு தான் இருக்கேன். சீட்டில் உட்காரவே இல்லைங்க. இந்த சீட்டில் இப்படி உட்காராங்க மக்களே. ஸோ பாலக்காடுனா இப்படி கண்டினியூ பண்ணுறாங்க மக்களே. ஓகேங்க ட்ரெயின் டிபார்ச்சர் ஆயிடுச்சுங்க அப்படிங்க. இதில் சொல்லிடுங்க மக்களே. இப்படி அந்த ஸ்டாப்ல டீட்டெயில் சொல்லிடுங்க மக்களே. இப்படி மலையாளம் வரும் தமிழும் வரும் மக்களே. ஸோ ஸ்டாப் தான் பாலக்காடு ஜங்ஷன் மக்களே. சொன்னூர் பழனி பார்த்தா பாலக்காடு ஜங்ஷன் ரீச் இருக்குது மக்களே. ஸோ டைம் வந்து கரெக்டாக 1:06 ஆச்சுங்க. பட் இங்கே பார்த்தா ஃபுல்லாமே டீ போர்டு ஆச்சு. இப்போ பெருசாக போர்டிங்லாம் ஒன்றும் இல்லைங்க. பட் இங்கே டைம் ஃப்ரீயாக தான் போகணும்னு நினைக்கிறேன். பட் இங்கேயும் நிறைய ஸ்டாப் இருக்குங்க. அடுத்து இங்கேயும் போகிறோம் இருக்குங்க. ஸோ பார்க்கலாங்க எப்படின்னு போவாங்க. ஸோ மக்கள் போக இப்படி கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ பொள்ளாச்சி லைன் மக்கள் இது
ஸ்பீடுக்காக நினச்சிங்க மக்களே, இப்படி செம்ம ஸ்பீடுங்க ட்ரெயினுங்க. ஸோ வந்துட்டு என்னோட டிக்கெட் ப்ரைஸ் சொல்லிடுறாங்க மக்களே. பட் கோயம்புத்தூர்லேருந்து சோழன் வரைக்கும் வெறும் 20 ரூபா மக்கள் டிக்கெட்டே ப்ரைஸுங்க. பட் ரொம்ப ஒரு கம்மியான ட்ரெஸ் மக்களே. இப்படி மெமோ ட்ரெயினாலும் கார்ஸ் தாங்க அங்கே கலெக்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு சோழன் வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு மெமோ ட்ரெயின் மக்கள். ஏன்னா கொட்டமேலே மக்களே ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்குது, ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு ஒத்தப்பாலம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மக்களே. பட் இடையில உங்களுக்கு ஸ்டாப் இருக்குது, முடிஞ்சா கவர் பண்ணலாம், ஒத்தப்பாலம் தான் கனெக்ட் பண்ணுற மக்களே. ஸோ டிப்பாஸ் ஆயிடுச்சுங்க ட்ரெயின் நிற்கிறேங்க அப்படி. ஸோ நான் வந்து மாங்கரான்னு சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் இருக்கும் மக்களே. ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே. ஏன்னா 10% ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சலாம் நல்லா 10% ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே. ஸ்டேஷன் பார்த்துருக்காங்க. வந்து ஒத்தப்பாலம் ரீச் ஆகிருக்கும் மக்களே. பட் இந்த ரூட்டில் ஒரு பேனான் ஸ்டாப்புங்க ஒத்தப்பாலங்க. பட் இங்கே வந்து நம்ம 2 லைன் தெரியும் மக்களே. ஒன்று பார்த்து நமக்கு திருவாண்டம் போகக்கூடிய லைனுங்க. பட் எர்ணாகுளம் வழியாக திருவாண்டம் போகக்கூடிய லைனு, ஒன்று பார்த்து நமக்கு ஷொர்ணூர் வழியாக மங்களூர் போகக்கூடிய லைன் தெரியும் மக்களே. ஸோ ஓகே மக்களே, ஒத்தப்பாலம் அப்படியே இப்போ ஆச்சு மக்களே. நெக்ஸ்ட் வந்து ஷொர்ணூர் தாங்க ஸ்டாப்புங்க. ஷொர்ணூர் வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க மக்களே. அடுத்த வாரம் விட ஸ்டார்ட் ஆகாசு ஷொர்ணூர் ரீச் ஆயிடுச்சு மக்களே. அப்படியே வெளியே போய்ட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாங்க. ஷொர்ணூர் ஜங்ஷன் ரீச் ஆயிடுச்சு மக்களே. பட் ஜேர்னி பற்றி சொல்லணும் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மக்களே. ஏன்னா மழையெல்லாம் பெஞ்சிட்டு கிளைமேட்டு சும்மா வேறு லெவலாக இருந்துச்சு வரும்போதுங்க. பட் நீங்களும் பார்த்துருப்பீங்க, வியூஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மக்களே. பட் ஒரு பெஸ்ட்டான ட்ரெயின் மக்களே. கோயம்புத்தூர்லேருந்து இங்கே பாலக்காடு இருக்கும், ஷொர்ணூர் இருக்கும், ஒரு பெஸ்ட்டான ட்ரெயின் கூட சொல்லலாம் மக்களே இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் சூப்பராக பார்க்கலாம் மக்களே. ஸோ டாட்டா பாய்.